அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். போன 29வது அத்தியாயத்துல பக்தி யோகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி சொன்னார். அதனுடைய தொடர்ச்சிய இந்த 30வது அத்தியாயத்துல பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத த்ரிம்சோऽध्यायः. கபில உவாச. தஸ்யைதஸ்ய ஜனோ நூனம் நாயம் வேதோர்விக்ரமம் கால்யமானோபி பலினோ வாயோரிவ கனாவலிஹி யம் யமர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே தம் தம் துனோதி பகவான் புமான் சோச்சதி யத்கிருதே யத் அத்ருவஸ்ய தேஹஸ்ய சானுபந்தஸ்ய துர்மதிஹ த்ருவாணி மன்யதே மோகாத் கிருஹக்ஷேத்ரவசூனி ச ஜந்துர்வை பவயே தஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுவ்ரஜேத் தஸ்யாம் தஸ்யாம் சலபதே நிர்வ்ருதிம் ந விரஜ்யதே நரகஸ்தோபி தேகம் வை ந புமாம்ஸ்த்யக்துமிச்சதி நாரக்யாம் நிர்வ்ருதௌ சத்யாம் தேவமாயா விமோகிதः ஆத்மஜாயா சுதாகார பசுத்ரவிண பந்துஷு நிரூடமூலஹிருதய ஆத்மானம் பகுமன்யதே சந்தஹ்யமான சர்வாங்க ஏஷாம் உத்வகநாதினா கரோத்யவிரதம் மூடோ துரிதானி துராஷயः ஆக்ஷிப்தாத்மேந்திரியஸ்த்ரீனாம் அசதீனாம் ச மாயயா ரகோரச்சிதயாலாபைஹி சிசூனாம் கலபாஷினாம் கிருஹேஷு கூடதர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதः குர்வன் துக்க பிரதீகாரம் சுகவன்மன்யதே கிருஹி அர்த்தை ஆபாதிதைர்குர்யா ஹிம்சயேதஸ்ததச்சான் புஷ்ணாதி ஏஷாம் போஷேன சேஷபுக்யாத்யதஸ்வயம் வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனః புனः லோபாபிபூதோ நிஸ்ஸத்வः பரார்த்தே குருதே ஸ்பிருஹாம் குடும்பபரணாகல்போ மந்தபாக்யோ விருத்தோத்யமः யாவிஹீன கிருபணோ த்யாயன் ஸ்வசிதி மூடதீஹி ஏவம் ஸ்வபரணாகல்பம் தத்கலத்ராதயஸ்ததா நாத்ரியந்தே யதா பூர்வம் கீனாஷா இவ கோஜரம் தத்ராபி அஜாத நிர்வேதோ ப்ரியமாணஸ்வயம் ப்ருதைஹி ஜரயோபாத்தவைரூப்யோ மரணாபிமுகோ கிருஹே ஆஸ்தேவமத்யோபன்யஸ்தம் கிருஹபாலயிவாஹரன் ஆமயாவ்யப்ரதீப்தாக்னிः அல்பாஹாரோல்பசஷ்டிதः வாயுனோத்க்ரமதோத்தாரः கபசம்ருத்தநாடிகः காஷஸ்வாசகிருதாயாசः கண்டே குரகுராயதே ஷயானப் பரிஷோச்சத்பிः பரிவீதஸ்வபந்துபிः வாச்யமானோபி ந ப்ரூதே காலபாசவசம்கதः ஏவம் குடும்பபரணே व्यापृतात्मा जितेन्द्रियः म्रियते रुदतां स्वानाम् उरुवेदनयास्तधीः यमधूतौ तथा प्राप्तौ
भीमौ सरभसेक्षणौ स दृष्ट्वा त्रस्तहृदयः शकृन्मूत्रं विमुञ्चति यातना देहावृत्य पाशैर्बद्ध्वा गले बलात् नयतो दीर्घमध्वानं दण्ड्यं राजभटायता तयोर्निर्भिन्न हृदयः तर्जनैर्जातवेपतुः पतिष्वभिर्भक्ष्यमाण आर्तोगं स्वम् अनुस्मरन् क्षुत्रुट्प्रीतोर्कदवानलानिलैः सन्तप्यमानपतितप्तवालुके कृच्छ्रेण पृष्ठे कषया च ताडितः सलत्यशक्तोऽपि निराश्रमोदके तत्र तत्र पतन् श्रान्तो मूर्छितः पुनरुत्थितः पतापापीयसानितः तरसायमसाधनम् योजनानां सहस्राणि नवतिं नवचाद्वनः त्रिभिर्मुहूर्तैर्त्वाभ्यां वा नीतः प्राप्नोति यातनाः आदीपनं स्वगात्राणां वेष्टयित्वोन्मुखादिभिः आत्ममांसादनं क्वापि स्वकृतं परतोऽपि वा जीवतश्चान्त्राभ्युद्धारः स्वकृद्रैर्यमसाधने सर्पवृच्छिकदं साध्यैः दशद्भिश्चात्मवैशसम् कृन्तनं चावयवसो गजादिभ्यो विथापनं पातनं गिरिशृङ्गेभ्यो रोदनं चाम्बुगर्तयोः यास्तामिस्रान्दतामिस्रा रौरवाद्याश्च यातनाः भुङ्क्ते नरो वा नारी वा मितः संगेन निर्मिताः अत्रैव नरकः स्वर्ग इति मातः प्रसक्षते या यातना वै नारक्यस्ता इहाप्युपलक्षिताः एवं कुटुम्बं बिभ्राण उदरं भर एव वा विसृज्येहो भयं प्रेत्य भुङ्क्ते तत्फलमीदृशम् एकप्रभत्यते ध्वान्तं हित्वेदं स्वकलेवरं कुशलेतरपाथेयो भूतद्रोहेण यद्भृतं दैवेनाचादितं तस्य शमलं निरये पुमान् भुङ्क्ते कुटुम्बभोषस्य हृतवित्त इवातुरः केवलेन हि अधर्मेण कुटुम्बभरणोत्सुकः याति जीवो अन्धतामिश्रं चरमं तमसपदम् अधस्तातु नरलोकस्य यावतीर्यातनादयः क्रमशः समनुक्रम्य पुनरत्राव्रजेच्छुचिः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे कापिलेयोपाख्याने कर्म विपाको नाम 30ोऽध्यायः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। மனிதன் சுகத்தை அடைவதற்காக எந்தெந்த பொருள்களை எல்லாம் சம்பாதிக்கின்றானோ அவைகளை எல்லாம் காலஸ்வரூபனான பகவான் அழித்து விடுகிறான். அதனால் மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? துக்கம்தான் ஏற்படுறது. புத்தி கெட்ட மனிதன் புத்திரர்களோடு கூடி நிலையற்ற போகத்திற்கு சேர்ந்தவைகளான வீடு, வயல், பணம் முதலியவைகளை சம்பாதித்து அஞ்ஞானத்தினால
இவைகளெல்லாம் நிலையானது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இந்த சம்சாரத்தில் எத்தனை பிறவிகளை அவன் அடைகிறானோ அந்த பிறவிகளில் எல்லாம் அவன் சம்சார சுகத்தை அடைகிறான். ஆனால் வைராக்கியத்தை அடைகிறானா? இல்லையே. மனிதன் நரகத்தை அடைந்து கஷ்டப்பட்டாலும் கூட ஈஸ்வரனுடைய மாயையினால் மோகத்தை அடைந்து அந்த நரகத்தில் உள்ள ஆகாரத்தால் சுகம் கிடைக்கும் பொழுது அப்பவும் அந்த சரீரத்தை விட்டுவிட விரும்புவதில்லை. அந்த மோகமானது ஏன் ஏற்படுகிறது? தேவ மாயையால் தான் ஏற்படுகிறது. மனைவி, பிள்ளை, வீடு, பணம், பந்துக்கள் இவைகளில் அபிமானம் அடைந்த தன்னை தான் கிருதார்த்தன் என்று சிலாகித்துக் கொள்கிறான். அவன் இவர்களையெல்லாம் போஷித்து காப்பாற்றுவதற்காக கவலையை அடைந்து அதனால் இந்த மூடனானவன் இடைவிடாது பாபங்களையே செய்து வருகிறான். விபச்சாரிகளான ஸ்திரீகளுடைய சமூகத்தால் இனிமையாக பேசும் குழந்தைகளுடைய வார்த்தைகளால் மனது மயங்கி கபட தர்மங்களை உடைய துக்க பிரதானங்களான கிரகங்களிலே அலுப்பில்லாதவனாக அப்பொழுது நேருகின்ற துக்கங்களை நீக்குவதற்காக காரியங்களை செய்து கொண்டு அவற்றையெல்லாம் சுகம் என்று நினைத்துக் கொள்கிறான். அங்கும் இங்குமாக பல அதிகமான ஹிம்சைகளின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட தனங்களை கொண்டு யாரை காப்பாற்றுகிறானோ அப்படி அவர்களை காப்பாற்ற செய்த பாபத்தினால் அவனுக்கு கிடைப்பது என்ன? நரகந்தான். இது தவிர கிரகத்திலும் கூட புத்திரன் முதலியவர்கள் அனுபவித்தது போக மிகுந்த போகத்தையே இவன் அனுபவிக்கிறான். ஒரு சமயம் அவனுடைய ஜீவன பிழைப்புக்கான வழியானது நாசமாகும் பொழுது அடிக்கடி பேராசை பிடித்தவனாக பிறருடைய பொருள்களில் ஆசை வைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி குறைவான பாக்கியத்தை உடையவனும் அதனால் தனமில்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் சக்தி இல்லாமல் தன்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகி இறங்கத்தக்கவனாக மூட புத்தி உள்ளவனாக எதையோ சிந்தித்து கொண்டு அவன் வருத்தமடைகிறான். தங்களை காப்பாற்ற சக்தி இல்லாத அவனை அவனது பத்தினிகள் கூட ஆதரிப்பது இல்லை, புத்திரர்களும் ஆதரிப்பதில்லை. ஒரு வயதான காளை மாட்டை எப்படி உதாசீனப்படுத்துவார்களோ அப்படி உதாசீனப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த காளையினால் ஏதும் பிரயோஜனம் உண்டோ? அதே போல நிலையில்தான் அவனுக்கும். அந்த நிலையிலே கூட அவனுக்கு வைராக்கியம் வருவதே இல்லை. சரீரமானது வயோதிகத்தையும் விகாரத்தையும் அடைகிறது. மரணத்தை எதிர்நோக்குபவனாக கிரகத்திலே அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். ஒரு வீட்டை காக்கும் நாய்க்கு சோறு போடுவது போல வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு ஏதுமின்றி கொடுக்கக்கூடிய அந்த அன்னத்தையே அவன் உண்கிறான். பிறகு என்ன ஆகிறது? வியாதியை அடைகிறான். வயிற்றில் இருக்கும் அக்னி மந்தமாகிறது. ஆகாரம் குறைந்து போகிறது. அவனுடைய செயல்கள் குறைகிறது. பிராணவாயு வெளியில் போகும் நேரத்திலே கண் விழிகள் எல்லாம் வெளியே வருகிறது. அவனுடைய சுவாச மார்க்கம் தடைபடுகிறது. சுவாசத்தில் மிகுந்த சிரமத்தை அடைகிறான். கண்டத்திலே குர் குர் என்று சப்தம் உண்டாகிறது. அப்பேற்பட்ட அவஸ்தையோடு இருப்பவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய பந்துக்கள் அப்பா, அம்மா, அண்ணா என்று அழைத்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அவன் பேசுவதில்லை. ஏன்? காலனுடைய பாசத்துக்கு வசமானவனாக அவன் ஆகிவிட்டானே. எப்படிப்பட்ட மனிதன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மரணம் வரையில் இந்திரியங்களை பல கர்மாக்களிலே செலுத்தி அந்த காலத்திலே மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி புத்தி மயங்கி அழுது கொண்டிருக்கும் பந்துக்களின் மத்தியிலே அவன் மரணத்தை தான் அடைகிறான். அப்பொழுது அந்த யமதூதர்களினுடைய கோப பார்வையினால், அந்த பயங்கர சுரூபத்தினால் அவர்களை கண்டு மனம் நடுங்கி மலம் மூத்திரம் ஆகியவற்றை அவன் கழிக்கிறான். இவனை ஒரு யாத்தனா சரீரத்திலே அடைத்து கழுத்திலே பாச கயிற்றை போட்டு கட்டி ஒரு குற்றவாளியை இழுத்து கொண்டு போவது போல போகிறார்கள். பின்பு போகின்ற வழியிலே அவனை அதட்டி மிரட்டுகிறார்கள். அந்த புருஷனுடைய இதயம் வெடித்து சரீரம் நடுங்குகின்றது. போகின்ற வழியிலே அவனுடைய சரீரத்தை நாய்கள் கடித்து புசிக்கின்றன. அவன் மிகுந்த துன்பத்தையே அடைகிறான். தான் செய்த பாபங்களையெல்லாம் நினைக்கின்றான். போகின்ற வழியிலே மணல்கள் மிகவும் சூடாக இருக்கிறது. பசி, தாகம், வெயில் கடுமை சகிக்க முடியவில்லை. காட்டு தீயின் உபத்திரவம் வேறு. தங்குவதற்கு குளம், நீர்நிலைகள் ஏதுமில்லை. அந்த மார்க்கத்திலே நடக்க முடியாமல் ஆவியான அந்த புருஷன் கஷ்டப்படுகிறான். அப்பொழுது அவனை இழுத்துச் செல்லும் அந்த யமபடர்கள் கசையினால் அவன் முதுகிலே அடிக்கிறார்கள். அடிபட்டு மெல்ல மெல்ல மிகுந்த கஷ்டத்தோடு நடக்கிறான். இப்படி அந்த பாவி அடிக்கடி அடிக்கப்பட்டதால் கீழே விழுந்து மூர்ச்சையும் அடைகிறான்.
பின்பு மறுபடியும் நடந்து யமலோகம் போகிறான். அந்த யமலோகம் பூமியிலிருந்து 99,000 யோஜனை தூரம் இருக்கிறது. அத்தனை தூரத்தையும் 3 முகூர்த்தத்திற்குள் கடக்க வேண்டும் என்று யமலோகத்துக்கு கொண்டு போகிறார்கள். பாவம் அதிகமானவர்களை 2 முகூர்த்தங்களிலே கடக்க வேண்டும் என்று இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்படி சென்ற பின் ஒரு நகரத்தில் அவனை கைகோல், பிரி முதலியவற்றால் சுற்றி, கொள்ளிக்கட்டை முதலியவற்றால் அவனுடைய சரீரத்தை தீயில் இடுகிறார்கள். சில இடங்களில் அவனுடைய சரீரத்தை அவனே வெட்டி புசிக்கிறான், அல்லது பிறரால் வெட்டி கொடுக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தின் மாமிசத்தை தானே புசிக்கிறான். அந்த உலகத்தில் நாய்களும் கழுகுகளும் பாவிகளை ஜீவித்திருக்கும் பொழுதே நாடி நரம்புகளை பிடிச்சு இழுக்கின்றன. சர்ப்பம், தேள், கொசு முதலியவைகள் கடித்து கஷ்டப்படுத்துகிறது. மேலும் பாவம் செய்தவர்கள் புருஷர்கள் ஆனாலும் ஸ்திரீகள் ஆனாலும் புணர்ச்சியினால் உண்டாகும் ஆபத்தின் பலன்களாகிய அவயவங்களை துண்டிப்பது, யானை முதலியவைகளை கொண்டு முறிக்கச் செய்வது, மலையின் சிகரத்தில் இருந்து கீழே தள்ளுவது, ஜலத்திற்குள் அமுக்குவது, குழியிலே புதைப்பது முதலிய நரக வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள். அம்மா, நரகமும், அதாவது இது போன்ற கஷ்டங்களும் சொர்க்கமும் இந்த உலகத்திலேதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நரகத்தில் எத்தனை வேதனைகள் உண்டோ அவையாவும் இங்கும் இருக்கிறது. அவைகள் இங்கு இருப்பதாக நினைப்பதால் யமலோகத்தில் இருப்பவைகள் பொய் என்று நினைக்க வேண்டாம். பிராணிகளுக்கெல்லாம் ஹிம்சை செய்து எந்த தேகமானது காப்பாற்றப்பட்டதோ அந்த தன்னுடைய உடலை விட்டுவிட்டு தான் ஒருவனாக மட்டுமே பாபத்தை சோற்று முட்டையாக கட்டிக்கொண்டு நரகத்தை வந்து அடைகிறான். கூட யாரும் வருவதில்லையே. அவனால் செய்யப்பட்ட துரோகங்களினால் உண்டாகும் பாவம்தான் அவனுக்கு யமலோக மார்க்கத்தில் கட்டுசாதகமாக இருக்கிறது. அதாவது அதனுடைய பலனைத்தான் அவன் அனுபவிக்கிறான். யமலோகத்திலே அதை அவன் அனுபவிக்கிறான் என்பதே அர்த்தம். அவன் பாபத்தை செய்து குடும்பத்தை காப்பாற்றியதால் தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட பலனை நரகத்திலே அவன் அனுபவிக்கிறான். பணம் நஷ்டமான போது அதற்கு உரியவன் எப்படி வருத்தப்பட்டு கஷ்டப்படுவானோ அதை போல அவனுமே வருந்துகிறான். அதர்மத்தையே செய்து குடும்பத்தை காப்பாற்றியவன் அந்த தாமேஸ்வரம் என்னும் கஷ்டமான நகரத்தை அடைகிறான். நியாயமாக சம்பாதித்துத்தான் குடும்பத்தை போஷிக்க வேண்டும் என்பதே இதனுடைய தாத்பரியம். மனித சரீரத்துக்குள் தாழ்ந்த சரீரம் எவ்வளவு இருக்கிறதோ அவைகளெல்லாம் கிரமமாக அடைந்து அந்த பாவத்தின் பலன்களை எல்லாம் அனுபவித்து திரும்பவும் அவன் மனுஷ சரீரத்தை அடைகிறான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.